Hello students, welcome to Hiba Max. 10th standard க்கு இப்போ மேக்ஸில் எப்படி 70+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த வீடியோவில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்த டவுட் இது 2.9லேருந்து 2.1லேருந்து 2.9 வரைக்கும் ஃபுல்லாக பார்க்கணுமா அப்படி கேட்டிருக்காங்க. அப்புறம் தேர்ட் சாப்டர் கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு செகண்ட் சாப்டரோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் என்னென்ன 5 மார்க் 2 மார்க் பிரித்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ அதுபடி முதல்ல செகண்ட் சாப்டரை ஃபஸ்ட்டு முடிக்க பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து தேர்ட் சாப்டரை பற்றியும் சென்டமோட பிளான் என்னன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதில் ரிவைஸ் பண்ணணும். இப்போ நான் சொல்ல போகிறதுல நீங்கள் எதாவது படிக்கலன்னா அதையும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னதான் நீங்கள் எவ்வளோ ஸ்டடி பிளான் வீடியோஸ் பார்த்தாலும் எவ்வளோ ஸ்டடி பிளான் வந்து நீங்கள் வந்து டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் 2.1 5 2.7 2.8 2.9 எக்ஸாம்பிளோட சேர்த்து சரிங்களா. யூனிட் எக்ஸசைஸ் வந்து சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தா போதும். இதே 2 மார்க் வர எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2.2 2.3 2.4லேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வரும் சரிங்களா. அப்புறம் 2.5 6 7 and 8 இல்லை 2.3 கஷ்டமாக இருக்குன்னா விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுலேயும் ஒரு சில கொஷின்ஸ் இந்த வீடியோவில் சொல்கிறேன், அதை மட்டுமாவது பார்க்க பாருங்கள் சரிங்களா. இப்போ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.6 2.1ல் 5 6 7 8 9 10 இது எல்லாமே 5 மார்க்கு. நான் சொல்கிறது எல்லாமே 5 மார்க்கு, 2 மார்க் கிடையாது. 5 மார்க் போக மிச்சம் இருக்கிறது எல்லாம் 2 மார்க். அதெல்லாம் உங்களால் சால்வ் பண்ண முடியும், ரொம்ப ஈஸி. 2 லைனு தான், அது பண்ண மாட்டேன் நீ இருக்கக்கூடாது. இருக்கிறதே கொஞ்ச நாள் சரிங்களா. அதை நீங்கள் வந்து ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சம்ஸை வந்து சால்வ் பண்ண பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் 2.6 எக்ஸசைஸ் 2.1ல் என்னன்னு சொல்லிட்டேன். எக்ஸசைஸ் 2.2ல் 3 4 5 8லேருந்து கண்டிப்பாக ஒரு சம் இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சம் கண்டிப்பாக வரும். அப்புறம் எக்ஸாம்பிள் 2.18 எக்ஸசைஸ் 2.3ல் 7 8 9 10 எக்ஸாம்பிள் 2.22 எக்ஸசைஸ் 2.4ல் 5 and 6 ஏன்னா அது லாஸ்ட் 2 தான் பெரிய சம், மித்தது இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன சம்ஸ் தான் சால்வ் பண்ணணும். அப்புறம் எக்ஸாம்பிளில் வந்து எல்லா சம்முமே 2.5லேருந்து செஞ்சுருக்கணும். பிகாஸ் ஏபிலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வர அதிக வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஒரு 5 மார்க் வந்து கண்டிப்பாக வருன்ற போது அந்த எக்ஸசைஸை நீங்கள் 4-5 வாட்டி எழுதி பார்த்தாலும் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.36 38 39 எக்ஸசைஸ் 2.6ல் 7லேருந்து 12 வரைக்கும். எக்ஸாம்பிள் 2.43 44 45 எக்ஸசைஸ் 2.7ல் 9 10 12 எக்ஸாம்பிள் 2.51 52 53 எக்ஸசைஸ் 2.8ல் 6 and 10 எக்ஸசைஸ் 2.9 எல்லா கொஷினும் பார்த்துருக்கணும். யூனிட் எக்ஸசைஸ் ஆப்ஷனில் ஏன்னா சென்டென்ஸ் கோரஸ் மட்டும் அதை பாருங்கள், பேலன்ஸ் இருக்கவங்க ஆப்ஷனில் விடலாம் சரிங்களா. 1 மார்க்ஸ் வந்து எப்பவும் போல் எல்லாமே நீங்கள் பார்த்து தான் ஆகணும் சரிங்களா. ஸோ என்னால் கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்க்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லா சம்மையும் முடிச்சிருப்பீங்க உங்களுக்கே தெரியாமல், புரியுதுங்களா. இப்படி கொஷின்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறதுக்கான காரணம் என்னென்னா நமக்கு தெரியாமலே நம்ம எல்லாத்தையுமே முடிச்சுடுவோம். 2 மார்க் தனியாக 5 மார்க் தனியாக எழுதி பாருங்கள், எல்லா சம்மும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. இதே நீங்கள் எக்ஸசைஸ் வைஸ் போடும்போது நிறைய சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் டயர்ட்னஸ் தெரிய வரும். இது அப்படிலாம் இல்லாமல் ஸ்ப்ளிட் பண்ணி சால்வ் பண்ண பாருங்கள் சரிங்களா. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க கமெண்ட் செஷனில், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நாளைக்கு வரக்கூடிய வீடியோவில் வந்து 70 to 100 சென்டம் எய்ம் பண்ணுறதுக்கான ஸ்டடி பிளான் என்ன அப்படின்றது நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி வைங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். 10th எக்ஸாமுக்கு அவங்களுக்கும் எதுவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் இல்லையா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.